வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். வெல்கம் டு கமெண்ட் ஷோ. போன வாரம் நம்ம நிறைய செய்திகளை வந்து பேசுகிறோம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச செய்தி, ரொம்ப கவனம் ஈர்த்த செய்தின்னு பார்க்குறப்ப திருச்சி மணப்பாறை அந்த சமுத்திர அரசு பள்ளி மாணவர்கள் வந்து தங்களுக்கு பிடிச்சவங்க கடிதம்லாம் எழுதினாங்க. அதில் வந்து கடிதங்களில் தங்களோட பெற்றோர்களோட நிறைய குறைகளை சுட்டி காட்டி எழுதினாங்க. நிறைய பெற்றோர்கள் வந்து மதுப்பழக்கத்தை அடிமையாக இருந்ததுனால அதெல்லாம் நாங்கள் திருத்திக்கிறோம்னு சொல்லிட்டு உறுதிமொழியை அந்த பள்ளியிலேருந்து அழிச்சிட்டுலாம் வந்து போயிருந்தாங்க. தந்தையரின் உறுதிமொழியெல்லாம் கூட அவங்க சான்றிதழ் வாங்கிட்டுலாம் போனாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து நிறைய பேர்ட்ட ஃபோனில் பேசுகிறோம், டெய்லியும் வாட்ஸ்அப்லாம் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளும் ஏன் நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. 5 இங்கிலாந்து லெட்டரை வாங்கினேன். அதில் முதல் கடிதம் வந்து எழுதியிருக்கேன். மேபி ஒரு வாரத்தில் அவருக்கு வந்து கிடைக்கலாம். தினம் தினம் அவர்கிட்ட நான் பேசுகிறேன். 100கணக்கான டெக்ஸ்ட் வந்து மாறி மாறி டெய்லி அனுப்பிட்டு தான் இருக்கும். இருந்தால் கூட வந்து அதை கடிதமாக படிக்கிறப்ப நமக்கு எவ்வளோ அவரை பிடிக்குங்கிறத ஒரு தெரிவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அதை நான் பயன்படுத்தலாம்னு நினச்சேன். மீதி இன்னொரு 4 லெட்டரும் எழுதணும். ஓ சரி, அந்த ஒருத்தர் யாரு? ஒருத்தர் யாரா? லெட்டர் வரவா அவருக்கே அது தெரியும். கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்கே. ஆமா, இப்பதான் கையை காமிச்சிங்களே. இப்படி சொல்றது தெரிஞ்சிருச்சா? சரி வாங்கி, அன்னையே கூட சொல்லியிருந்தேன்ல ஷோலையே. ஆமா, அதனால வந்து ஆமா லெட்டர் நானும் வாங்கி திரும்ப உங்களுக்கு அனுப்புறேன், பதில் கடிதம் போடுறேன். ஆக்சுவலி இம்பர்ஃபெக்ட் ஷோ முதல்ல கமெண்ட்ஸ் சொல்ல நிறைய கொஸ்டின்லாம் வந்துட்டே தான் இருந்துச்சு லெட்டர் மூலமா கூட. இப்போ கம்மியாயிடுச்சு. மேபி அனுப்புங்க, எங்களை பத்தி கூட எழுதி அனுப்பலாம். எப்படி வேணாலும் எழுதி அனுப்பலாம், உங்களுக்கு தோன்றதெல்லாம். இல்ல நிறைய குறைகளோட எழுதி அனுப்பலாம். நாங்களும் உறுதிமொழி பத்திரத்தை வாசிக்கிறோம் இங்க. ஆமா சரி, கேள்விக்குள்ள போயிடலாம். ஆண்டன் அஜய்ங்கிற நேயர் வந்து நமக்கான மாத பட்ஜெட் எப்படி போடுறதுங்கிறத சொல்லுங்க, வருமானத்தில் எவ்வளவு தூரம் சேமிக்கணுங்கிறத வந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை பத்தி எனக்கே பல புரிதல் இல்லை. மேபி உங்களுக்கு இருக்கா? இல்ல நமக்கு இல்ல. நம்ம வந்து யார்ட்டையோ கேட்டு வந்திருக்கீங்க. ஆமா, தினம் தினம் செய்திகள் பின்னாடி ஓடிட்டே இருக்கிறதுனால இந்த பட்ஜெட் போடுற நாட்டோட பட்ஜெட் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, நம்ம வந்து ஷோல பேசுறோம், எவ்வளவு மானியங்கள் கொடுத்தாங்க கொடுக்கலங்கிறதான் சொல்றோம். பட் நமக்கான பட்ஜெட் நம்ம போட்டோமான்னு கேட்டா பெரும்பாலும் போறது இல்லைங்கிறதான் பதிலா இருக்கு. குறிப்பா வந்து தமிழர்களுக்கு அந்த பொருளாதார ரீதியான ஒரு புரிதல் பெரிய லெவலில் கிடைச்சிருக்கான்னு கேட்டால் குஜராத்தோட கம்மியாக தான் அங்கே இருக்குது. ஏன்னா குஜராத்லாம் பெரும்பாலும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ்லாம் இந்தியாவிலே அதிகமாக குஜராத்தில் தான் இருக்காங்க. இன்னும் நம்ம மக்களுக்கு அந்த ஷேர் மார்க்கெட் பற்றின புரிதல், பங்குச்சந்தை பற்றின புரிதல் தான் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதை ஏற்றுட்டு தான் ஆகணும். நம்ம மாத பட்ஜெட் பற்றி எனக்கே தெரியல. நான் உண்மையுமே நிறைய பேர்கிட்ட பேசி தான் வந்திருக்கேன். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 100 ரூபா கிடைக்குதுன்னா அதை 3 நீங்கள் ஸ்பிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல நீட்ஸில் என்னென்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு மாத வாடகையாக இருக்கலாம், இஎம்ஐயாக வந்து இருக்கலாம், மருத்துவம் வந்து செலவுகளாக வந்து இருக்கலாம், அத்தியாவசிய சேவைகள் வந்து நீட்ஸில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. வாண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஆசைகள். இப்போ புது மொபைல் வாங்குறதா இருக்கலாம், புது வண்டி வாங்குறதா இருக்கலாம், கார் வாங்குறதா இருக்கலாம், எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறதா இருக்கலாம், வாண்ட்ஸ். அடுத்து வந்து கோல்ஸில் என்ன இருக்கணும்னா, நமக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கான பிளானாக இருக்கலாம், இல்லை திருமணத்துக்கான ஒரு சேமிப்பாக இருக்கலாம், குழந்தைகளுக்கான ஒரு படிப்பாக வந்து இருக்கலாம். இதெல்லாம் வந்து கோல்ஸ். இப்போ 100 ரூபா ஒருத்தருக்கு வருமானம் வருது அப்படின்னா நீட்ஸ்க்கு 50% ஒதுக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. மீதி 30% வான்ஸுக்கு ஒதுக்கியிருக்காங்கிறாங்க. மீதி 20% கோல்ஸுக்கு ஒதுக்கியிருக்காங்கிறாங்க. காலப்போக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பு பழக்கத்தை உண்டு பண்ணிக்கிட்டு கோல்ஸுக்கு 30%ம் வான்ஸுக்கு 20% மாற்ற ட்ரை பண்ணுங்கிறாங்க. ஓகே, வான்ஸுக்கு 20% வாங்கினா 18% ஜிஎஸ்டியில போயிடுங்க ப்ரோ. ஆமாம், அது வேற ஒன்று இருக்கு. இப்போ இதில் என்னன்னா, நம்ம சொன்னோம்ல கோல்ஸ்னு ஒன்று சொல்கிறோம்ல, இப்போ கோல்ஸில் வந்து நிறைய பேர் சேமிப்புங்கிறாங்க. சேமிப்புங்கிறது முதலீடு தான் முக்கியங்கிறாங்க. சேமிப்பு வேற முதலீடு வேறங்கிறதே வந்து சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே எஃப்டியில் போட்டால் ஒரு முதலீடாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. எஃப்டியில் போடுறதோ இல்லை நம்ம வந்து உண்டியில் போடுறதோ சேமிப்பு தான். காரணம் என்னன்னா, இன்ஃப்ளேஷன் ரேட்டுங்கிறது நாலு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. 7% மேலே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ 7%க்கு மேலேங்கிறப்ப எஃப்டியில் நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா அதுக்கு வந்து 6%, 5-6% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் லாஸ் தான் ஆகும் உங்களுக்கு. அது முதலீடுங்கிறது இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஜிஎஸ்டி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எஃப்டியில் போட்டால் கூட அதுக்கு வரியெல்லாம் இருக்குது. எஃப்டியில் போடுறதுக்கே வரி இருக்குது. இப்போ முதலீடுங்கிறது என்னன்னா, உங்களுடைய அந்த பணத்தோட இன்ஃப்ளேஷன் ரேட்டோட அதிகமாக அந்த பணம் வந்துச்சுன்னா உங்களுக்கான ஒரு முதலீடாக இருக்கும்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கோல்ஸ்லையுமே நான் ஒன்று சொன்னேன், அதுலேயுமே 3 வகையான கோல் இருக்குது. லாங் டேர்ம் கோல், மிட் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் கோல். அதையும் நீங்கள் பிரித்து வச்சு நீங்கள் வந்து மாதம் பட்ஜெட்டை போட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்கு நீங்கள் ஒரு நாள் போட்டு உட்காந்திங்கன்னா காலப்போக்கில் அது ஒரு ப்ராக்டிஸாகவே மாறிடும். நீங்கள் வந்து மாத பட்ஜெட்டை போட்டு வாழ்ந்தீங்கன்னா எதிர்காலத்தில் பயனுள்ளதாக இருக்கும்னு வந்து சொல்கிறாங்க. நான் உண்மையிலேயே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி எண்ணமே எனக்கு இருந்தது கிடையாது.
இந்த நேயர் கேட்டதுனால நம்ம டீம்கிட்ட எல்லாம் பேசி இருந்ததுனால இவ்வளவு விஷயம் இருக்கு அதுக்குள்ளார அப்படின்னு மாதிரி தோணுச்சு. ஓகே, அதே மாதிரி உங்ககிட்டயும் ஏதாவது பிளான்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிச்சயம் வந்து சொல்லுங்க, எங்களுக்கும் அதை பயனுள்ளதா இருக்கும். நாங்களும் வந்து எடுத்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இம்பர்ஃபெக்ட் சொல்றது இன்னொரு புதிய ஷோ வந்து வரப்போகுது. இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபைனான்ஸ் அப்படின்னு ஒரு ஷோ மேபி நாளை வரலாம். அதுக்கான ஒரு மாசமாவே அதுக்கான ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் மாதிரி ஒர்க் போயிட்டே இருந்தது. நாளை அந்த அறிவிப்பு வரலாம். நிச்சயம் அதுக்கும் ஆதரவு கொடுப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நன்றியை சொல்லிக்கிறோம், அட்வான்ஸ் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஆறுமுக ராஜ் அப்படிங்கிறவர் வந்து கேட்டிருக்காரு, குஜராத் மாநிலத்தில் ஒரு கல்லூரி பேராசிரியர் கடந்த 8 ஆண்டுகளாக கனடாவில் வாழ்ந்து வருபவருக்கு சம்பளம் வாங்கிட்டு இருந்திருக்காங்களா என்று செய்தி வருகிறது, இது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்பதான் சொன்னோம், பணத்துல குஜராத்திஸ் கொஞ்சம் வெயிட்டுன்ட்டு. ஆமா, இவங்க வந்து பயங்கரமா சேமிச்சிருக்காங்க இந்த டீச்சர். ஆனா வந்து அது கல்லூரி கிடையாது, ஒரு பள்ளியில ஆசிரியரா வேலை பார்த்தவங்க. அதுவும் வந்து வேலை பார்த்தாங்கன்னு சொல்ல முடியாது, பள்ளியில ஆசிரியர் அப்படிங்கிற போஸ்டிங் அவங்களுக்கு இருந்தது. அதே மாதிரி கனடால இல்ல, யூஎஸ்ல இருந்திருக்காங்களாம். அது வந்து 8 வருஷமா யூஎஸ்ல இருந்து குஜராத்தில் உள்ள பள்ளியில, அரசு பள்ளியில சம்பளம் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து அங்க உள்ள அரசு அதிகாரிகள்லாம், கல்வித்துறை அதிகாரிகள்லாம் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இது என்ன, அவங்க சம்பளத்தை இந்த மாதிரி ஸ்பில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆமா, அவங்க ஒரு சேமிப்பு மாதிரி 30-20 ஏதாவது பிரிச்சு கொடுத்துட்டாங்க போல, அவங்க அதனால கண்டுக்காம இருந்திருக்காங்க. ஆமா, இதுல வந்து யாரு அப்படின்னா போனா பென் பட்டேல். இவங்க வந்து பனாஸ்கந்தா அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்கு குஜராத்தில். அங்கே பஞ்சா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அரசு தொடக்கப்பள்ளி இருக்குது. அந்த தொடக்கப்பள்ளியில் இங்கே வந்து ஆசிரியராக இருந்திருக்காங்க. 2013 இவங்க வந்து யூஎஸ்க்கு போயிட்டு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பப்போ வந்துட்டு போவாங்களாம். கிட்டத்தட்ட 8 வருஷமாக வந்து இந்த பணியில் இருக்காங்களாம், இந்த ஆசிரியர் பணியில். 8 வருஷமுமே அங்கே தான் இருக்காங்களாம், யூஎஸில் தான் இருக்காங்களாம். அங்கே க்ரீன் கார்டு ஹோல்டர் வேற அவங்க. அங்கேயே கிட்டத்தட்ட செட்டில் ஆகிட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அப்பப்போ ஸ்கூலில் தலையை காமிச்சிட்டு போயிருக்காங்க. அதுவும் பெரும்பாலும் இவங்க எப்போ வருவாங்கன்னா தீபாவளி சமயத்தில் வருவாங்களாம். அப்போ ஸ்கூல்லாம் தொடர்ச்சியாக லீவாக தானே இருக்கும், அதனால ஸ்கூலுக்கும் இவங்க பெரும்பாலும் வந்தது இல்லையா. அங்கே உள்ள மாணவர்கள்ட்ட அங்கே லோக்கல் பத்திரிகைகள்லாம் போய் கேட்டிருக்காங்க, நீங்கள் இந்த புவனா பென் பட்டேல் இவங்களை பார்த்துருக்கீங்களான்னு. பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. எப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே அவங்க வரல அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ அந்த பள்ளியோட பொறுப்பு முதல்வர் அவர் வந்து இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி, இது வந்து தப்பாக இருக்குது, இவங்க பேர் வந்து ஸ்கூல் ரெஜிஸ்டரில் ஆசிரியர்னு இருக்குது, இவங்களுக்கு சம்பளமும் 8 வருஷமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கல்வித்துறை அதிகாரிகள்கிட்டலாம் புகார் கொடுத்ததா சொல்கிறாங்க. புகார் கொடுத்தும் பெருசாக அவங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்போ இந்த ஊடகத்தில் இந்த செய்தி வந்து வேகமாக பரவணுன்னா இப்போ கல்வித்துறையிலேருந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. மினிஸ்ட்ரி வரையும் இந்த விஷயம் போய் 8 வருஷமாக அரசு சம்பளம் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்லாம் கேட்டோம்னா சில அதிகாரிகள் அதுக்கு பதிலெலாம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ தொடர்ச்சியாக 1 வருஷம் வரலனா தான் அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுவோம், இவங்க தான் இடையில 1 மாதம் வந்திருக்காங்கல்ல அப்படின்லாம் சொல்லி பதிலெலாம் சொல்லி லீவுக்கு தானே வர்றாங்க. நீங்கள் சொல்கிறத அப்படி பார்த்தா மலைக்கு கூட பள்ளிக்கூட ஒதுங்காத டீச்சரெல்லாம் இருந்திருக்காங்க. ஆமாம், வந்து சும்மா ஏதோ ஃபெஸ்டிவல் அப்போ வந்துட்டு தலையை காட்டிட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த விவகாரம் குஜராத் முழுக்க பெரிய பேசுபொருளானோன்னு குஜராத் பாஜக அரசு குஜராத் மாடலில் எப்படி ஒரு ஓட்டை இருக்கான்னு சொல்லி அடைக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஆஜராகணும், வந்து விசாரணை நடத்துவோம், அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்லாம் குஜராத் கல்வித்துறையிலன்னு சொல்லி. தீபாவளி வரப்போகுது, திரும்பி வருவாங்க, பிடிச்ச ஜெயிலில் போடுங்க சார். அரசாங்க சம்பளத்தை வாங்கி மாணவர்களையும் அரசாங்கத்தையும் ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. ஆமாம், அவங்கள மட்டும் போடக்கூடாது, இதை கண்டுக்காமல் அந்த அதிகாரிகள்லாம் விட்டுருக்காங்க பாருங்க, அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். நிச்சயமா, ஏன்னா வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் கல்வித்தரம் கொஞ்சம் குறைவுன்னா வந்து சொல்லுவாங்க. இப்போ கூட அண்மையில் வந்து எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸுங்கிற தரவுகளில் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் தான் டாப் இடங்கள்லாம் வந்து பிடிச்சிது. இப்போ தமிழ்நாட்டில் தான் அந்த அரசாங்க பள்ளிகள், இந்த காலை உணவு திட்டமாகட்டும் மதிய உணவு திட்டமாகட்டும் தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிச்சது. இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாட்டில் கல்விங்கிறது நம்ம தூக்கி தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். பட் பொருளாதாரத்துல கோல்மால் பண்றதுக்குள்ள குஜராத்திஸ் தான் இருக்காங்க. ஆமா, ஹர்ஷத் மேத்தால ஆரம்பிச்சு இப்ப இருக்கவங்க பேர்லாம் நம்ம சொல்ல முடியாது இப்போதைக்கு. நான் எந்த பேரையும் சொல்லலையே, நான் ஹர்ஷத் மேத்தா சொல்றோம்ப்பா, அந்த டீச்சரை சொல்றோம்ப்பா. இவங்கள சொன்னீங்களா? நான் பொருளாதாரத்துல அவரை சொல்றீங்களோன்னு நினைச்சிட்டேன் ப்ரோ. இந்த மங்கி பாக்ஸ் வைரஸுக்கு வேக்சின் இருக்காங்கிறத கேட்டிருக்காரு பிரபுமணிங்கிற நேயரு. இதுக்கு வேக்சின் இருக்கு, ஆனா போதுமான அளவுக்கு உற்பத்தியோ சப்ளையோ இல்லைங்கிறதான் இப்ப குறைபாடா இருக்கு. ஏன்னா இப்போ அண்மையில் மீட்டிங் போட WHO வந்து வேர்ல்டு வைடு எமர்ஜென்சியாகவே இந்த எம்பாக்ஸ் வைரஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதனால இந்த கேள்வி வந்திருக்கலாம். ஏன்னா கோவிட் வந்து உலகம் முழுக்க இந்த மாதிரி தான் எமர்ஜென்சி அறிவிச்சு பரவிச்சு, அப்புறம் வேக்சின் கண்டுபிடிக்கிறதே 2 வருஷம் ஆயிடுச்சு. பல உயிர்கள் இதனால வந்து நம்ம இழந்தோம். இப்போ இந்த மங்கி பாக்ஸ் வைரஸை பொறுத்த வரைக்கும் 1958ஆம் ஆண்டு இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. குரங்குலேருந்து தான் முதல்ல வந்து மனிதனுக்கு வந்து பரவி இருக்கு.
இப்போ 90கள் வரைக்குமே விலங்குகிட்ட இருந்தால் மனிதர் வந்து பரவிக்கிட்டு இருந்தது. இப்போ வந்து மனிதர்கள்ட்ட இருந்து மனிதர்கள்கிட்ட பரவிக்கிட்டு இருக்கு. காங்கோ அந்த குடியரசுல சுமார் ஒரு 400க்கும் மேற்பட்டவங்க வந்து இறந்து வந்து போயிருக்காங்க. ஆப்பிரிக்கா நாடுகள் கிட்டத்தட்ட எல்லா நாடுகள்லையும் பரவிச்சு வந்து சொல்றாங்க. பாகிஸ்தான்ல கூட ஒரு 3 கேஸ் நம்ம வந்து இந்த வாரத்தில் வந்து பார்த்துருந்தோம். இது உலகம் முழுக்க பரவச்சுன்னா ஒரு பெருந்தொற்றா மாறக்கூடிய அபாயம் இருக்குன்னு தான் WHO வந்து சொல்றாங்க. இந்த எம்பாக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அறிகுறின்னு சொல்றாங்கன்னா, முதல்ல தலைவலி ஏற்படும், உடல் வலி ஏற்படும், லேசான காய்ச்சல் வந்து வருங்கிறாங்க. லேசா முகத்துல திட்டு திட்ட வந்து அது கொப்பளமா மாறும்னு வந்து சொல்றாங்க. முதல்ல கொப்பளம் முகத்துல தான் வரும்னு வந்து சொல்றாங்க. அதற்கு பிறகு உடல் முழுக்க வரும்னு வந்து சொல்றாங்க. ரொம்ப தீவிரமான பாதிப்பு ஏற்படுறவங்களுக்கு இந்த பிரைவேட் பார்ட்ஸ்ல கூட இந்த கொப்பளங்கள் ஏற்படலாம்னு வந்து சொல்றாங்க. இப்போ என்னன்னா, நோய் எதிர்ப்பு கம்மியா இருக்கவங்கள இறப்புவரை கொண்டு போகணும்னு வந்து சொல்றாங்க. நோய் எதிர்ப்பு இருக்குங்கிறவங்களுக்கு வந்து 14 இருந்து 24 நாள் வரைக்குள்ள சரியாயிரும்னு வந்து சொல்றாங்க. குழந்தைகளையும் பாதிக்கும்னு வந்து சொல்றாங்க. எப்படி இந்த நோய் வந்து பரவுது அப்படின்னா, உடலுறவு மூலமா ரொம்ப தீவிரமா பரவும்னு வந்து சொல்றாங்க. அதை தாண்டி அவங்களுடைய மூச்சை வந்து அவங்க அது தும்புறது மூலமா டக்குன்னு அந்த வாய் வழியாவோ மூக்கு வழியாவோ அந்த வைரஸ் உள்ள போயிருங்கிறாங்க. அதை தாண்டி அவங்க உபயோகப்படுத்தின உடையை பயன்படுத்துறது மூலமாக, அவங்க பயன்படுத்தின பொருட்களை பயன்படுத்துறது மூலமாகவும் இந்த வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகலாம்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும் இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும். ஆமா, சுகாதாரத்துறைகளும் இதுல வந்து கரெக்டாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்கணும். இதில் என்னென்னா, இந்த எம்பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ சரியாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கவங்களுக்கு சரி ஆயிடுச்சுன்னா கூட அந்த முகத்தில் ஒரு திட்டுகள் கொப்பளங்களாக வருங்கிறாங்களா, அது தழுமா மாறிடுங்கிறாங்க. இப்போ முகத்தில் ஒரு 10 இடங்கள் வந்துச்சுன்னா தழுமா மாறிடுச்சுன்னா முகம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும்ல. அதனால எவ்வளோ தூரம் முன்னாடியே நம்ம ப்ரிவென்ஷன் ஆகணும், அவ்வளோ தூரம் ரொம்ப நல்லதுங்கிறாங்க. குழந்தைகளுக்கு, முதியவர்களுக்கு, கர்ப்பிணிகளுக்கு இந்த நோய் தொற்று ஏற்படக்கூடாதுங்கிறதுல எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறாங்க. செபி தலைவரை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிமெக் அப்படிங்கிற ஒரு யூடியூப் அக்கௌண்ட்லேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த செபி தலைவர் இவங்களுக்கும் வந்து அதானி குழுமத்தோட அந்த முறைகேடுகளில் இவங்களும் முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் கடந்த வாரத்தில் ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்து ஒரு பெரிய பரபரப்பை கிளப்புச்சு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவர் கௌதம் அதானியோட சகோதரர் வினோத் அதானி வந்து பெர்முடா, மொரீஷியஸ் அந்த போன்ற நாடுகளில் இயங்குகிற ஒரு நிறுவனத்தில், ஒரு மர்மமான நிறுவனம், அதில் வந்து முதலீடு பண்ணியிருந்தாரு. அந்த பணத்தை வச்சு தான் இங்கே வந்து பங்குச்சந்தையை உயர்த்தி காட்டி நிறைய மோசடிகள் பண்ணியிருந்தாங்க அப்படின்லாம் குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. அதே கணக்கில் வந்து இவங்களுக்கும் முதலீடு இருக்குது. செபியோட தலைவராக இப்போ இருக்கிற மாதவி பூரி புச் அவங்களுக்கும் வந்து தொடர்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அவரோட கணவருக்கும் தொடர்பு இருக்குது தவால் பூச்சுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க மறுத்திருந்தாங்க, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அதானி குழுமத்தோட எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை, ஆனால் நாங்கள் அந்த நாடுகளில் முதலீடு பண்ணியிருந்ததெல்லாம் உண்மைதானே அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இது வந்து ஹிண்டன்பர்க் பாருங்க அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த பெர்முடா, மொரீஷியஸ் நாட்டில் உள்ள அந்த நிறுவனங்களுக்கு யார் வந்து தலைவராக இருந்தா அப்படிங்கிறது வந்து அனில் அகுஜா. அவர் வந்து என் கணவரோட பள்ளிக்கால நண்பர் அப்படின்லாம் வந்து மாதவி வந்து அந்த விளக்கத்தில் சொல்லியிருந்தாங்க. அந்த அனில் அகுஜா 9 ஆண்டுகள் அதானி குழுமத்தோட இயக்குனராக இருந்தார் அப்படிங்கிறத அவங்க சொல்ல மறந்துட்டாங்க, வசதியாக மறந்துட்டாங்க. இதெல்லாம் பெரிய சர்ச்சையாச்சு. அதனால தான் இப்போ செபி தலைவரை எப்படி நியமிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து வந்திருக்கு. இதில் செபியோட தலைவராக இப்போ மாதவி புச் இருக்காங்கல்ல, அவங்க வந்து யார் தலைவராக இருந்தாலும் அவங்க வந்து யாரால் நியமிக்கப்படுவாங்கன்னா மத்திய அரசால் தான் வந்து நியமிக்கப்படுவாங்க. இந்த செபியோட வேலை என்னென்னா, இங்கே உள்ள அந்த பங்குச்சந்தையை ஒழுங்குமுறைப்படுத்துறது தான் செபியோட வேலை. அதுக்கு தலைவராக இவங்கள மத்திய அரசு நியமிச்சிருவாங்க. அது கீழே 8 உறுப்பினர்கள் இருப்பாங்க. 2 பேர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து அவங்க சார்பாக இருப்பாங்க, ஒருத்தர் RBI சார்பாக இருப்பாங்க, இன்னொரு 5 பேர் உறுப்பினர்கள். அதில் வந்து 3 பேர் வந்து குறைந்தபட்சமாவது 3 பேர் முழு நேர உறுப்பினர்களாக இருப்பாங்க. இந்த 5 பேரையுமே மத்திய அரசு தான் நியமிக்கிறாங்க. இப்படி ஒரு முழு நேர உறுப்பினராக உள்ள வந்தவங்க தான் மாதவி புச். இவங்க வந்து அதுக்கப்புறம் 2017 வந்து உறுப்பினராக வந்தவங்க 2022 செபியோட தலைவராகவும் மாறி இப்போ சர்ச்சையில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ப்ரைவேட்லேருந்து வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி செபி தலைவர்கள் IAS ஆஃபீஸர்ஸ் தான் இருப்பாங்கன்னு வந்து சொல்கிறாங்க. முதல் முறையாக ஒரு ப்ரைவேட்லேருந்து தலைவரான உடனே நிறைய எதிர்ப்புலாம் வந்தது. அதெல்லாம் தாண்டி ஓகே நல்லா தான் நடத்திட்டு போயிட்டு இருக்காங்கிற சமயத்தில் தான் இந்த மாதிரி வந்து குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா வந்து செபி வந்து யாராவது பங்குச்சந்தையில் முறைகேடு பண்ணாங்கன்னா அபராதம் வந்து போடுவாங்க, ஒழுங்குபடுத்துவாங்க. இப்போ செபியே வந்து தவறு பண்றப்ப யார் அபராதம் போடுவா, யார் ஒழுங்குபடுத்துவாங்க ஒரு கேள்வி இருக்கு. அதுதான் எதிர்கட்சிகள் கேட்டுட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்றம் விசாரிக்கணும் அப்படின்லாம் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. பட் அது கொஞ்சம் இப்போ அடங்கி போய் தான் இருக்குது அந்த விவகாரம். பார்ப்போம், போராட்டம்லாம் பண்ண போகிறாங்க காங்கிரஸ்லேருந்து. பாலாஜி அப்படிங்கிற நேயர் வந்து கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, ஜம்மு காஷ்மீரில் 10 ஆண்டுகள் கழித்து தேர்தல் நடக்குது, யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு.
யார் ஜெயிப்பாங்க பண்ணிட்டீங்களா? இல்லை, யார் ஜெயிப்பாங்கங்கிறது அங்கே உள்ள மக்கள் தான் முடிவு பண்ணோம். அது அக்டோபர் 4 அந்த ரிசல்ட் வரும்போது தெரியும். ஓரளவு அந்த களம் எப்படி இருக்குது, ஏன்னா வந்து 10 வருஷமாக அங்கே என்ன நடக்குது என்னங்கிறதே பெருசாக வெளியே வராது. அங்கே ஒரு மாதிரி அந்த ஆர்டிகல் 370 லிஃப்ட் பண்ணோடனே அங்கே வந்து ஊரடங்கு, இன்டர்நெட் கட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு ஜம்மு காஷ்மீர். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத படித்து தெரிஞ்சுக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கிடச்சிது. என்ன அப்படின்னா 2014 தான் கடைசியாக தேர்தல் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு 3 ஆண்டுகள் வந்து அங்கே ஆட்சியில் இருந்தாங்க பிடிபி கட்சி. அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் இருந்துகிட்ருக்கு. அதுவும் 2019 என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆர்டிகல் 370 லிஃப்ட் பண்ணாங்க. காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணுறோன்னு மோடி கவர்மெண்ட் வந்து 2வது முறையாக மத்தியில் ஆட்சிக்கு வந்தோன்னே அதை பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அங்கே வந்து ஒரு ஊரடங்கு, இந்த மாதிரி மக்கள் வந்து ஒரு மாதிரி அங்கே வந்து வெளியே வரக்கூடாது, இன்டர்நெட்டில் செய்தி பரவக்கூடாது, இந்த மாதிரி தான் இருந்தது. அங்கே உள்ள மாநில கட்சி தலைவர்களும் வீட்டு சிறையில் தான் வைக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு பதற்றமான ஒரு சூழல் தான் அங்கே ஜம்மு காஷ்மீரில் இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதுவே கிட்டத்தட்ட குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தி கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக எந்த ஒரு அரசாங்கமும் இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இல்லாமல் தான் ஜம்மு காஷ்மீர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்களோட ஜனநாயக முறை கடமை அப்படிங்கிறது இந்த வாக்கு போடுறது தான், அதுவே எங்களுக்கு இல்லாமல் போச்சுன்னெலாம் அங்கே நிறைய குற்றச்சாட்டுலாம் இருக்குது. இதில் வந்து 2019 இவங்க வந்து இந்த ஆர்டிகல் 370 லிஃப்ட் பண்ணும்போது ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் அந்தஸ்தில் தான் இருந்தது. அதை வந்து ஜம்மு காஷ்மீரை ஒரு தனி யூனியன் பிரதேசமாகவும் லடாக்கை ஒரு தனி யூனியன் பிரதேசமாகவும் அறிவிச்சாங்க. இப்போ என்னென்னா லடாக்குக்கு எந்த ஒரு விஷயமும் சொல்லலை, அங்கே தேர்தல் நடக்குமா நடக்காதா, ஏன்னா ஹில் கவுன்சில் வச்சு அது ஒரு தனி டைரெக்டாக மத்திய அரசே வந்து டீல் பண்ணுற மாதிரி தான் அங்கே வச்சுருக்காங்க. அவங்களும் மாநில அந்தஸ்து கேட்டு அந்த மக்களும் போராடிட்டு இருக்காங்க. இப்போ ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் தேர்தல் தேதி அறிவிச்சிருக்காங்க இந்த செப்டம்பரில். அதுவும் ஏன் அறிவிச்சிருக்காங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க. இப்போ உச்சநீதிமன்றம் கொடுத்த கெடு இது கூட தேர்தல் தேதி அறிவிச்சிருக்கணுங்கிறது செப்டம்பர் 30 முடியுது. அதனால தான் கொடுத்துருக்காங்கன்னு எதிர்க்கட்சிகள் வந்து சொல்கிறாங்க. செப்டம்பர் 18, 25, அக்டோபர் 1 3 கட்டங்களாக வந்து வாக்குப்பதிவு. அக்டோபர் 4 முடிவு. இதில் வந்து என்ன எப்படி அங்கே நிலைமை இருக்குன்னா ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு 2 பிரதேசங்களாக நம்ம பிரிச்சுக்கலாம். இதில் வந்து ஜம்மு இந்த பகுதியில் பெரும்பான்மையாக இந்துக்கள் தான் வாழ்கிறாங்க. ஸோ அந்த பகுதியில் பாஜக வந்து ஒருங்கிணைச்சு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து காஷ்மீர், அங்கே வந்து இஸ்லாமியர்கள் வந்து அந்த பள்ளத்தாக்கில் அதிகமாக வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பக்கம் பிடிபி கட்சி, அதாவது பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, மெஹபூபா முஃப்தி அவங்க முன்னாள் முதல்வர் அவங்களோட கட்சி. இன்னொரு பக்கம் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி, அது வந்து ஒமர் அப்துல்லாவோடது, அவங்க வந்து இருக்காங்க. காங்கிரஸ் வந்து நேஷ்னல் கான்ஃபரன்ஸோட கூட்டணியில் இப்போதைக்கு இருக்காங்க. இந்த பிடிபி கட்சியுமே வந்து இவங்களோட கூட்டணியில் தான் இருந்தாங்க, இந்தியா கூட்டணிக்குள்ளே தான் இருந்தாங்க. கடைசி நேரத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனியாக போய் நிற்கிறேன் அப்படின்னு தனியாக போனாங்க. ஸோ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 5 மக்களவை தொகுதி, அதில் வந்து அந்த ஜம்மு பகுதியில் 2 இதில் வந்து காங்கிரஸ் போட்டிட்டாங்க. அதே மாதிரி பாஜகவும் அந்த 2 தொகுதிகளில் மட்டும்தான் போட்டிட்டாங்க. அதில் வந்து 2யுமே பாஜக வந்து ஜெயிச்சிட்டாங்க. இந்த பக்கம் காஷ்மீரில் 3 தொகுதிகள் இருக்குது. 3ல் வந்து நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் 2ம் 1 வந்து சுயேட்சையும் ஜெயிச்சிட்டாங்க. இதை வந்து ஒரு சட்டமன்ற தொகுதி ரீதியாக எடுத்து பார்த்தோன்னா இப்போதைக்கு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா அசம்பிளி கான்ஸ்டியூன்சி வைஸாக அந்த தேர்தல் வாக்குகளை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கை ஓங்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு 46-47 இடம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போதைய நிலவரம். இது மொத்தமாக அங்கே எத்தனை தொகுதி சட்டமன்ற தொகுதி இருக்குன்னா 90 தொகுதிகள் இருக்குது. இந்த 90மே இப்போ தான் வந்து முன்னாடி 87 தான் இருந்துச்சு, இப்போ 90ஆக மாறி இருக்குது. ஏன்னா 2020 அங்கே உள்ள தொகுதிகளை மறுவரையறை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தொகுதியை வந்து டீலிமிட்டேஷன்லாம் பண்ணாங்க. அப்போவே என்ன சொன்னாங்கன்னா இங்கே டீலிமிட்டேஷனுக்கான அவசியமே இல்லை, ஆனால் பாஜக அவங்களோட ஓட்டர்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு டீலிமிட்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன இந்த டீலிமிட்டேஷனில் என்ன ஆயிருக்குன்னா இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்க ஜம்மு பகுதியில் 6 தொகுதிகள் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஆனால் காஷ்மீர் பகுதியில் ஒரே ஒரு தொகுதி தான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ இப்போ டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகிறது யார் அதிகம் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறது. அதுவும் வந்து ஒரு தொங்கு சட்டமன்றம் வர மாதிரி ஒரு சூழல் தான் இருக்குன்னு இந்த அரசியலை பார்த்துட்டு இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க. கூட்டணி வலுவாக அமைக்கிறவங்க வந்து ஜெயிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ஜம்மு ரீஜனில் கண்டிப்பாக பாஜக அதிக இடம் ஜெயித்தாலும் காஷ்மீரில் வந்து அவ்வளோ ஜெயிக்க முடியாது. இவங்க இந்தியா கூட்டணி அதிகம் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் இந்தியா கூட்டணிக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா நிறைய சுயேட்சைகள் அங்கே வந்து இஸ்லாமியர்கள் தனித்தனியாக வந்து சுயேட்சைகளாக நின்று அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால
அவங்க வந்து இந்தியா கூட்டணியோட வாக்குகளை பிரிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி இப்போதைக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழல் தான் இருக்குது. யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காது அப்படிங்கிறதான் அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்கிறது. ஸோ தேர்தல் நடக்க நடக்க அப்போ தான் தெரியும். இன்னொரு பக்கம் ஜம்முவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க பெரும்பாலும் இந்துக்கள் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இந்துக்கள் தான் இருக்காங்க. ஆனால் 40க்கு 40 பிஜேபினால ஒரு தொகுதியோட ஜெயிக்க முடியல. அவங்களோட எண்ணோட்டம் வேற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் ஓட்டு குத்துறப்ப வேற கட்சிக்கு ஓட்டு குத்திடுவாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறதுல இன்னொரு பாயிண்ட் இருக்குது. என்னன்னா ஜம்முவில் வந்து ஒரு 20 ஆண்டுகளாகவே பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதல்லாம் நடக்கலை. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் நடக்குமே தவிர இந்த சைடு ஜம்மு பகுதியில் அவ்வளோவா நடக்காது. இப்போ என்னன்னா இவங்க 3வது முறையாக ஆட்சிக்கு வந்தோன்னா கிட்டத்தட்ட 9 தீவிரவாத தாக்குதல்கள் வந்து நடந்தது. அதில் வந்து சிலது ஜம்மு பகுதியிலேயே நடந்திருக்கு. ஸோ அவங்களே வந்து மத்திய அரசு கொஞ்சம் பாதுகாப்பில் அலட்சியமாக இருந்துட்டாங்கங்கிற எண்ணம் அவங்களுக்கும் வரலாம், அங்கேயும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைய நிலவரப்படி ஒரு மாதிரி இந்துக்களை ஒருங்கிணைச்சு வச்சுருக்கோன்னு பாஜக ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. இந்த காங்கிரஸ்லேருந்து குலாம் நபி ஆசாத் அவர் வந்து தனியாக போய் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அவரும் பிஜேபி பக்கம் தான் நிற்பாருன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இங்கே கூட்டணிகள் முடிவானது தான் ஒரு தெளிவான பிக்சர் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அங்கே நிலைமை. ஓகே, தொடர்ந்து கேள்வி வந்து கேளுங்க, பேச தயாராக இருக்கிறோம். நன்றி. தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி. இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட். ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர்.